இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அகோர அதிபதியே, நான் உங்கள் அடிமை. அடிமைனா என்ன செய்யணும்னு தெரியுமா? எஜமானின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கூறுங்கள், நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் நான் செய்கிறேன். நாளைக்கு அந்த ராணி காளி வேஷம் போடுறா. அந்த சித்தார்த்த கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அந்த பூஜைய செய்ய போறா. அது எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கிறது அந்த நம்பூதிரி தான். அடிமையே, அவ உயிரோடையே இருக்க கூடாது. அதே நேரத்துல அந்த பூஜையில காளி வேஷம் போட போற ராணியும் உயிரோட இருக்க கூடாது. அவ காளி வேஷம் போடுறதுக்கு முன்னாடியே அவ கதையும் அந்த நம்பூதிரி கதையும் முடிக்கணும். அதுக்கான வேலைய நீதான் செய்யணும். நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் எஜமா. நில். இந்தா நீ இப்ப சாதாரண மனுஷி இல்ல. என்னுடைய கால்வாசி சக்தி உன்கிட்ட இருக்கு. இந்த பாசக்கயிறை நீயே வச்சுக்க. இத நீ தேவையான நேரத்துல பயன்படுத்து. குருவே, உங்கள் ஆணையை நிறைவேற்ற நான் கிளம்புகிறேன். என்னோட ஆத்மா இங்க இருக்கிறத எந்த துஷ்ட சக்தியாலையும் உணர முடியாது. இனி நான் இங்க இருக்கிறது இந்த மனோவுக்கும் சரி, வரப்போற கமண்டலனுக்கும் சரி, யாருக்கும் தெரியாது. எப்படி இவங்க என்ன பாக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். என்னோட சக்தியை நான் பிரயோகப்படுத்தவே இல்லையே. என் அனுமதி இல்லாம எனக்குள்ள இருக்கிற யட்சணியும் அவளோட சக்தியை பிரயோகிக்க முடியாதே. இது எப்படி சாத்தியம்? இந்த பெட்டி எப்படி இங்க வந்தது? இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க? அந்த மர்மம் என்ன? அது எல்லாமே எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கமண்டலம் தான். நீங்க கமண்டலம் தானே? அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் வெறும் சாதாரண கமண்டலம் மட்டும்தான். ஆனா நீங்க தான் எதை பார்த்தாலும் பயப்படுற சாதாரண மனோவா இருந்து இன்னைக்கு உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுற அளவுக்கு அகோர அதிபதியா விஸ்வரூபம் எடுத்திருக்கீங்க. நான் உங்களுக்கு கொண்டு வந்த காணிக்க அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அதை நீங்க முதல்ல திறந்து பாருங்க.
கமண்டலன், நிஜமாவே யாரும் கொடுக்க முடியாத விலை மதிப்பு உள்ள பரிசுதான் நீ எனக்கு கொடுத்திருக்க. அதனாலதான் என்னால எப்பொழுதும் அழிக்கப்பட்ட என் குருவோட பூத உடல் சாம்பல நீ எனக்கு கொடுத்திருக்க. இந்த நேரத்துல இந்த சாம்பலோட சக்தி எனக்கு தேவைதான். குருவே, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த பொம்மையை அழிக்கணுன்றதுக்காகத்தான் வித்த சொல்லி கொடுத்த உங்களையே நான் அழிச்சிட்டேன். எனக்காக நீங்க இந்த தியாகத்தை பண்ணீங்கன்னு பெருமைப்பட்டுக்கோங்க. ஏற்கனவே இந்த நிலைமையில இருக்கிறேன்னா இப்ப அவரையும் நான் மிஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போக போறேன். அவருடைய இந்த சாம்பல் என் உடல் முழுக்க பூசும் போது அவருடைய ஒட்டுமொத்த தவத்தின் பலனும் சக்தியா என் உடம்புக்குள்ள சேர்ந்து என்னோட சக்தி இன்னும் 4 மடங்கு ஆகும். கமண்டனா, ரொம்ப நன்றி. அகோர அதிபதியா இருக்கிற நீங்க கூடிய சீக்கிரமே அகோர ராஜகுருவாவே மாற போறீங்க. இனி உங்களுக்கு சேவை செய்யறது என்னுடைய பாக்கியமா நான் நினைக்கிறேன். உங்களை எப்பவுமே மகிழ்ச்சியா வச்சுக்க நான் என்ன செய்யணும்? நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிக்கிறேன். ஆனா அடுத்த தடவை நான் உங்களை சந்திக்க வரும்போது நீங்க சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டேங்கிற கர்வத்துல நானே உங்களை வந்து பாப்பேன். என்னுடைய காணிக்கையை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அகோர அதிபதியே. நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு என்னமோ இந்த கமண்டலன் திடீர்னு இங்க வந்திருக்கிறது ஏதோ தப்பா தோணுது. அப்படி இல்லை யச்சினி, நான் சாதாரண மனுஷனா இருக்கும் போதே இந்த கமண்டலன் எனக்கு தெரியும். அதுவும் இல்லாம நான் ஒரு அகோர அதிபதி. அவன் ஒரு சாதாரண மனுஷன். என்ன கொஞ்சம்